The two sessions we have left, one this morning and the other in the late forenoon, I would like to speak to you about the different spirits at work today. இந்த காலை நேரத்திலும் இதற்கு அடுத்த நிகழ்வு இரண்டு கூட்டத்திலும் நான் பேச வருவது வேறே ஆவி என்பதாகும். We are not only warned about another Jesus, வேறே இயேசு என்பதை குறித்து நாம் எச்சரிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் and another gospel, வேறொரு சுவிசேஷம் என்பதை குறித்தும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். but we are also warned about a different spirit. வேறே ஆவிகள் என்பதை குறித்து நாம் எச்சரிக்கப்படுகிறோம். 2 Corinthians 11th chapter and 4th verse. 2 கொரிந்தியர் 11:4. If he who comes preaches another Jesus whom we have not preached, நாங்கள் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், or if you receive a different spirit which you have not received, அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும், or a different gospel which you have not accepted, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால். you see he speaks about three things here. இங்கே மூன்று காரியத்தை சொல்கிறார். Another Jesus, வேறொரு இயேசு, different gospel, வேறொரு சுவிசேஷம், and different spirit. வேறொரு ஆவி. Concerning another Jesus and different gospel, we have spent about 2 days, that is yesterday and day before yesterday. வேறொரு இயேசு வேறொரு சுவிசேஷம் என்பதை குறித்து 2 நாட்கள் நேற்றும் அதற்கு முந்தின தினம் தியானித்தோம். So today we will look at a different spirit. ஆகவே இன்றைக்கு வேறொரு ஆவி என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். We'll turn to Apostle John's warning given in the 4th chapter of his first epistle. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய முதல் நிருபம் 4ஆம் அத்தியாயத்தில் அவன் கொடுத்திருக்கிற எச்சரிப்புகளை பாருங்கள். First words, முதல் வசனம், Beloved, do not believe every spirit, but test the spirits whether they are of God. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்தறியுங்கள். Because many false prophets have gone out into the world. ஏனென்றால் உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருக்கிறார்கள். I want you to underline the word many. அநேகம் என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ள நான் சொல்கிறேன். In John's day, the attack was on the humanity of Jesus Christ. யோவானின் நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷீக தன்மையை தாக்கினார்கள். Now that was the doctrine that was in jeopardy in the time of John. யோவானின் நாட்களிலே அது மிக அதிகமாய் பாதிக்கப்பட்டது. Now today the attack may be in another aspect of the body of doctrine of Christianity. கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு இன்னொரு பகுதியை இந்த நாட்கள் அதிகமாய் தாக்கப்படுகிறது. Whatever it is, this warning is very relevant to us. அது என்னவா இருந்தாலும் இந்த எச்சரிப்பு மிக பொருத்தமான ஒன்று. Do not believe every spirit. எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாதிருங்கள். Anything that looks spiritual, anything that looks spectacular, anything that looks unusual, do not believe every spirit. ஆவிக்குரிய தோற்றமாய் காண்கிறவைகள், வெளித்தோற்றமாக கவர்ச்சிகரமாய் இருப்பவைகள், அவைகளை நீங்கள் உடனே நம்ப வேண்டாம். Test the spirits whether they are of God. அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று நீங்கள் சோதித்தறியுங்கள். The reason is many false spirits have gone into the world. ஏனென்றால் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் இங்கே பூமியில் இருக்கின்றது. Now whenever there is a reference to false prophets or different spirits, you will find in the scriptures the word many is frequently used. எங்கெல்லாம் வேத வாக்கியத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் வேறே ஆவி என்று சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அநேகம் என்கிற பதம் சேர்க்கப்படுகிறது. We'll take some examples. எடுத்துக்காட்டு, Matthew 7 verses 15 and 22. மத்தேயு 7:15-22. Beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Verse 22. 22. Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in your name? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று சொல்வார்கள். Many. அநேகர். 24th chapter. 24ஆம் அத்தியாயம். And look at the 5th verse. 5ஆம் வசனம். Many will come in my name saying I am the Christ and will deceive many. அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். They may not literally say I am Christ, but whatever we may think about Christ, they will almost personify themselves and attract them towards themselves. ஆனால் அவர்கள் ஒருவேளை வந்து நானே கிறிஸ்து என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்து என்று நாம் எதை மனதில் வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்கிற வண்ணமாக மக்களை கவருவார்கள். So many will come to me
Many will come in my name and many will be deceived. Again, many, many. அநேகர் என் நாமத்திலே வருவார்கள், அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். 2 Corinthians 2nd chapter and 17th verse. 2 கொரிந்தியர் 2ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம். We are not as so many peddling the word of God. Many again. 17. அநேகரை போல அநேகர் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். Philippians 3rd chapter 18th verse. பிலிப்பியர் 3:18. Many walk, of whom I have told you often, they are the enemies of the cross of Christ. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். Many enemies of the cross. அநேகர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். 1 Peter 2nd chapter 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம் 18th verse. 18ஆம் வசனம். Little children, it is the last hour. சிறு பிள்ளைகளே 2 பேதுரு 2:18. 1 John 2:18. 1 யோவான் பேதுருன்னு சொன்னார். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. As you have heard that the Antichrist is coming, even now many Antichrists have come. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். So usually when the enemy comes, he comes in like a flood. பொதுவாக சத்துரு வரும்போது வெள்ளம் போல வருகிறார். That's why Jesus spoke about rains. ஆகவேதான் மழைகளை குறித்து பேசினார். And Jesus spoke about floods. வெள்ளங்களை குறித்து பேசினார். Jesus spoke about winds. காற்றுகளை குறித்து பேசினார். These are all things which will dash or smash the building that is built. கட்டப்பட்ட கட்டிடத்தை இவைகள் தாக்குகின்றன. And when Paul was speaking, he also said about every wind of doctrine. அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது துருபதேசமாகிய காற்று என்று காற்றுகள் என்று சொல்கிறார். And in the same Ephesians 4:14, he spoke about tossed to and fro. That means he gave the figure of waves being tossed to and fro. எபேசியர் 4:14 காற்று அலைப்படுகிற என்று அலை என்று சொல்கிறார். So you find mostly false doctrines we find are figuratively illustrated by rains, floods, winds and waves. ஆகவே பொதுவாக இந்த துருபதேசங்கள் என்பதாவது காற்றுகளுக்கு, மழைகளுக்கு, வெள்ளங்களுக்கு, அலைகளுக்கு ஒப்பிடப்படுகிறது. Now these figures, if you clearly look at them, they speak of a sweeping nature. இந்த உருவகங்களை நீங்கள் உற்று கவனிப்பீர்களானால் அப்படியே அடித்து கொண்டு போவது என்கிற ஒரு விளைவை காணலாம். Fortunately or unfortunately, the Holy Spirit also compared to these figures. அந்த ஒருவேளை துரதிர்ஷ்டவசமாகவோ இல்லாவிட்டால் அதிர்ஷ்டவசமாகவோ பரிசுத்த ஆவியானவரும் இந்த உருவங்களுக்கு ஒப்பிடப்படுகிறார். He is compared to rain as showers. அவரும் அருள்மாரி என்பதற்கு ஒப்பிடப்படுகிறார். He is compared to wind as a breeze from God's presence. தேவ பிரசன்னத்திலிருந்து அடிக்கிற காற்றுக்கு ஒப்பிடப்படுகிறார். And he is compared to water to satisfy the longing souls. தாகமுள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தண்ணீருக்கு ஒப்பிடப்படுகிறார். Now because the Holy Spirit also is compared to these figures, Satan very easily counterfeits his own activities in these figures. பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமான உருவகங்களுக்கு உட்பட்டிருக்கிறபடியினால் சத்ருவாகிய சாத்தான் தன்னுடைய துருபதேசங்களை அந்த பரிசுத்த ஆவியானுடைய செயலுக்கு போலியாக பயன்படுத்துகிறார். So when his activities and his agents are very much on the surge, it gives us an impression as if the Spirit of God is moving. ஆகவே அவனுடைய பிரசங்கிகள், அவனுடைய ஊழியர்கள் இவ்விதமாய் செயல்படும் போது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் என்கிற எண்ணம் உண்டாகிறது. Sometimes our own songs and choruses are misleading us. சில சமயங்களில் நம்முடைய பாடல்கள், பல்லவிகள் எல்லாம் நம்மை தவறாய் நடத்துகின்றன. For example, there is a very favorite chorus, we have sung it several times. ஒரு அருமையான பல்லவி அடிக்கடி நாம் பாடி இருக்கிறோம். God is moving one more time. தேவன் அசைவாடுகிறார். God is moving one more time. தேவன் இன்னொரு விசை அசைவாடுகிறார். Now on the surface this song looks very good. மேல் நோக்கத்தில் பார்க்கும்போது இது நன்றாய் இருக்கிறது போல இருக்கிறது. But it has got a big theological flaw. ஆனால் இதிலே ஒரு பெரிய இறையியல் பிழை இருக்கிறது. When was God idling and when was God sleeping? எப்பொழுது தேவன் சும்மா இருந்தார், அசைவாடாமல் இருந்தார்?
The Spirit is moving from the first page of the Bible. வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். And he has been working since then. அன்றிலிருந்து அவர் வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறார். The Father is working from the beginning. பிதாவானவரும் ஆதி முதல் வேலை செய்கிறார். And the Son has been working. அதேபோல குமாரனும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். Jesus said it very clearly in John's Gospel. யோவான் நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு தெளிவாய் சொன்னார். 5th chapter 5ஆம் அத்தியாயம் and 17th verse. 17ஆம் வசனம். John 5 and 17. யோவான் 5:17. My Father has been working until now. என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். And I have been working. நானும் கிரியை செய்து வருகிறேன். God never went on furlough and God never went to sleep. தேவன் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு ஓய்வெடுக்கும்படியாக இல்லாவிட்டால் தூங்கும்படியாக எந்த காலமும் போனதே கிடையாது. In any year or any age of church history, God has been always working. எந்த வருடமானாலும் எந்த ஒரு யுகமாய் இருந்தாலும் தேவன் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். So when we say that God is moving one more time, that gives totally a different picture and places us in a very dangerous premises. தேவன் இன்னொரு விசை அசைவாடுகிறார் என்று நாம் பாடும்போது அது இறையியல் தத்துவத்தினுடைய ஒரு தவறாய் காண்கிறது. அது நம்முடைய பல்வேறு விதமான துருபதேசங்களுக்கு திறந்து வைக்கிறது. Last days did not begin in 1997. இந்த கடைசி நாட்கள் என்பது 1997ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டதல்ல. It started in the first year of the first century. முதல் நூற்றாண்டின் முதல் ஆண்டில் தானே கடைசி நாள் என்பது ஆரம்பமாகிவிட்டது. Because that is the day when Peter quoted the Joel's prophecy. ஏனென்றால் அந்த நாட்டில் தான் பேதுரு யோவேல் தீர்க்கதரிசனத்தை அங்கே சுட்டிக்காட்டினார். This is that which was spoken by Joel the prophet, that in the last days I will pour out my spirit upon all flesh. யோவேலினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். So the last days began with the day of Pentecost. ஆகவே கடைசி நாள் என்பது பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்டது. Last days began with the first advent of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையின் போதே கடைசி நாள் ஆரம்பமாகிவிட்டது. God, who sundry times in diverse manners spoke to our prophets, spoke to our fathers through prophets, in these last days has spoken to us through his Son. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் தம்முடைய குமாரன் மூலம் திருவுளம் பற்றினார். So we are in the last days from AD 1. ஆகவே இயேசு பிறந்த முதல் ஆண்டிலிருந்தே நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். So when we suddenly think about 1997 as last days, we take scriptures sometimes out of context and blow them out of proportion as if, oh, these days something unusual is happening, some unusual move of the Spirit, and now that opens up to all sorts of deception. ஆனால் திடீரென்று இந்த 1997ஆம் ஆண்டு தான் கடைசி ஆண்டின் துவக்கம் என்பது போல நாம் அதிர்ச்சியோடு நாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அதிலே ஒரு உபதேச கோளாறு இருக்கிறது. அந்த உபதேச கோளாறு நிமித்தமாக நாம் பல்வேறு வகையான துருபதேசங்களுக்கு லக்காவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. And when we talk about the different spirit, we must remember these different spirits can operate through any of the ministers in the church. வேறே ஆவிகள் என்று நாம் பேசும்போது இந்த ஆவிகள் தேவனுடைய சபையில் இருக்கிற எந்த ஒரு ஊழியர் மூலமாகவும் செயல்பட முடியும். Now we think about fivefold ministries in the New Testament church. புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே 5 வகையான ஊழியங்களை நாம் பார்க்கிறோம். Apostles, அப்போஸ்தலர்கள், prophets, தீர்க்கதரிசிகள், evangelists, சுவிசேஷகர்கள், pastors, மேய்ப்பர்கள் and teachers. போதகர்கள். You find this different spirit can manifest through any one of them. இந்த வேறே ஆவிகள் என்பது இந்த 5 விதமான ஊழியர்கள் மூலம் எப்படியும் வெளிப்படலாம். Number 1, there can be false apostles. கள்ள அப்போஸ்தலர்கள் வரக்கூடும். 2 Corinthians 2 கொரிந்தியர் 11th chapter 11ஆம் அதிகாரம் 13th verse. 13ஆம் வசனம். Such are false apostles. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். They will transform themselves into the apostles of Christ. அவர்கள் கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். Secondly, இரண்டாவதாக false prophets. கள்ள தீர்க்கதரிசிகள். That's what we read in Matthew 7:15. மத்தேயு 7:15 அதை வாசித்திருக்கிறோம். Jesus said, beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொன்னார். Thirdly, மூன்றாவதாக there can be false evangelists. கள்ள சுவிசேஷகர்கள் இருப்பார்கள். How do they come? எப்படி அவர்கள் வருகிறார்கள்? They come through another gospel. அவர்கள் வேறே சுவிசேஷத்தை கொண்டு வருவதன் மூலமாய் வருகிறார்கள். That's what we read in Galatians 1:6-8. கலாத்தியர் 1:6 முதல் 8 வரை நாம் வாசிக்கிறோம். If we or an angel from heaven preach another gospel,
1:8 of Galatians. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தையாவது நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். So we can have false evangelists. ஆகவே கள்ள சுவிசேஷகர்கள் இருப்பார்கள். And fourthly, நான்காவதாக we can have false shepherds or false pastors. கள்ள மேய்ப்பர்கள் போலியான மேய்ப்பர்கள் இருப்பார்கள். That is John's Gospel 10th chapter and verse 12. யோவான் 10:12 பாருங்கள். He who is a hireling and not the shepherd, one who does not own the sheep, sees the wolf coming and leaves the sheep and flees away. மேய்ப்பனாய் இருந்தவனும் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். Fifthly, ஐந்தாவதாக we can have false teachers. கள்ள போதகர்கள் இருப்பார்கள். That's what we read in 2 Peter 2nd chapter and verse 1. 2 பேதுரு 2ஆம் அத்தியாயம் முதல் வசனம். There were also false prophets among the people, even as there will be false teachers among you. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். False apostles, கள்ள அப்போஸ்தலர்கள், false prophets, கள்ள தீர்க்கதரிசிகள், false evangelists, கள்ள சுவிசேஷகர்கள், false pastors, கள்ள மேய்ப்பர்கள் and false teachers. கள்ள போதகர்கள். So you find the falsehood can find itself manifested at any level or section, cross section of Christian ministry. ஆகவே கிறிஸ்தவ ஊழியம் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு நிலையிலும் இவ்விதமான கள்ள ஊழியர்கள் எழும்புவார்கள் என்பதற்கான சாத்தியக்கூறு உண்டு. And there is a strong prediction that these things will be on the increase as we come to the end of the end time. இந்த கடைசி காலத்தின் கடைசி பகுதிக்கு வரும்போது இந்த கள்ள ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாய் பெருகி கொண்டு போகும் என்பதற்கான வசனமும் உண்டு. 1 Timothy 4th chapter and verse 1. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். I want you to see the emphasis or the emphatic expression of this passage. இந்த வசனத்தில் வலியுறுத்தி சொல்லப்படுகிற முக்கியத்துவமான குறிப்பை கவனிக்கும்படி அழைக்கிறேன். Now the Spirit expressly says, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. Expressly means emphatically. வெளிப்படையாய் இல்லாவிட்டால் அழுத்தம் திருத்தமாய் வலியுறுத்தி சொல்லுகிறது என்னவென்றால், clearly, without mixing of words, மிக தெளிவாக குழப்பம் ஏதும் இல்லாமல் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில், pointedly, forthrightly, குறிப்பாக நேரடியாக. that is all the meaning of that word expressly. Now the Spirit expressly says, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. In the latter times, பிற்காலங்களிலே, it doesn't say last days, it says latter times. இது கடைசி நாட்களில் என்று சொல்லாமல் பிற்காலங்களில் என்று சொல்கிறது. So that latter times, that original Greek means the concluding part of the last days. பிற்காலங்கள் என்று சொல்லுவதற்கான லத்தீன் மொழியினுடைய மூல அர்த்தம் இந்த உலகத்தின் முடிவு காலம் என்று சொல்கிறது. We are in the last days. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். Maybe this refers to the last day of the last days. ஒருவேளை கடைசி காலங்களின் கடைசி நாட்கள் என்று நாம் சொல்லலாம். What will happen? என்ன நடக்குமா? People will depart from the faith. விசுவாசத்தை விட்டு ஜனங்கள் விலகி போவார்கள். They will not reject the faith. விசுவாசத்தை மறுதலிக்க மாட்டார்கள். Now you have to be very careful here. நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். The word depart means slowly sliding away. விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வழுவி போவார்கள். It is not outright rejection or denial or blaspheming of the faith. விசுவாசத்தை முற்றிலும் மறுதலித்து தூசிக்கிறவர்களாக மாற மாட்டார்கள். So that word depart in Greek means slow departure. விலகி போவார்கள் என்ற பதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போவார்கள், வழி விடுவார்கள். It is not an intentional going away, but it is unconscious, unintentional sliding away. விருப்பப்பட்டு விலகி போவதில்லை, அவர்கள் தங்களை அறியாமலே அவர்கள் வழி விலகி போவார்கள். You see, these are all words which God the Holy Spirit put in the writings of the early apostles, because God, to be God, knows the end from the beginning. தேவன் தேவனாய் இருப்பதினால், அவர் ஆதி முதல் அந்தத்தை அறிந்தவராய் இருப்பதினால், பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட தெளிவான வார்த்தைகளை முன்னதாகவே தீர்க்கதரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். And whenever there was a slightest indication of the operation of a different spirit, the apostles became vehemently ferocious against them. எப்பொழுதெல்லாம் இந்த வேறே ஆவி திருச்சபையிலே செயல்படுகிறதை அப்போஸ்தலர் கண்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மிகுந்த கடுமையாய் அதை எதிர்த்து நின்றார்கள். And some of the words they used, we find it difficult to digest. அவர்கள் பயன்படுத்துகிற சில பதங்கள் நம்மால் ஜீரணிக்க முடியாத அளவு கடினமான பதங்கள். Take for example how Paul
called the false people, the false preachers or the false teachers of his day. அவர் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள சகோதரர்களை குறித்து அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்கள். Take down and then you can refer to these references later on. நீங்கள் இந்த குறிப்பு வசனங்களை எழுதிக் கொண்டு நீங்கள் பின்னதாய் திறந்து பார்த்துக் கொள்ளுங்கள். 2 Corinthians 11:13. 2 கொரிந்தியர் 11:13. There he calls them deceitful workers. வஞ்சக ஊழியர்கள் என்று சொல்கிறார். Now later on you can refer to the actual verses and put the verses. நீங்கள் பின்னதாக அந்த வசனத்தை திறந்து பார்த்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Galatians 1:7. கலாத்தியர் 1:7. Trouble makers. தொந்தரவு செய்கிறவர், கலகப்படுத்துகிறவர்கள். Second chapter 4th verse. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். False brethren. கள்ள சகோதரர். Third chapter 1st verse. 3ஆம் அதிகாரம் 1 வசனம். Witches. மயக்குகிறவர்கள். Philippians 3rd chapter 2nd verse. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Dogs. நாய்கள். Evil workers. பொல்லாத வேலையாட்கள். 18th verse. 18ஆம் வசனம். Enemies of the cross. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். Colossians 2nd chapter. கொலோசியர் 2 4th and 8th verses. 4ஆம் 8ஆம் வசனங்கள். Deceivers, cheats. வஞ்சிப்பவர்கள். 18th verse. 18ஆம் வசனம். Frauds. ஏமாற்றுக்காரர்கள். 1 Timothy 4th chapter 2nd verse. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Liars. பொய்யர்கள். 3ஆம் வசனம் தமிழில். 6th chapter 4th verse. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Proud men. இருமாப்புள்ளவர்கள். 5th verse. 5ஆம் வசனம். Corrupt men. கெட்ட சிந்தையுள்ளவர்கள். 2 Timothy 2nd chapter 16th verse. 2 தீமோத்தேயு 2:16. Vain babblers. வீண் பேச்சுக்காரர். 17th verse. 17ஆம் வசனம். Cankers. அரிபிளவை போன்றவர்கள். 26th verse. 26ஆம் வசனம். Captives of the devil. பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள். 3rd chapter 13th verse. 3:13. Impostors and evil men. எத்தர்களும் மோசம் போக்குகிறவர்களும். Titus 1st chapter 10th verse. தீத்து 1:10. Idle talkers. வீண் பேச்சுக்காரர். 11th verse. 11. Subverters. கவிழ்த்து போடுகிறவர்கள். 3rd chapter 10th verse. 3:10. Heretics or divisive men. வேத புரட்டன். Now let me give you an exercise. உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க விரும்புகிறேன். Take the 2 epistles of Peter. பேதுருவினுடைய 2 நிருபங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். And see how Peter calls these people. பேதுரு இவர்களை என்ன பெயரிட்டு அழைக்கிறார் என்று பாருங்கள். That you can do it when you are back home. நீங்கள் வீட்டில் போய் இந்த பயிற்சியை செய்து கொள்ளுங்கள். And put all these things together, you get a total idea of the characteristics of these false ministers. இப்படிப்பட்ட கள்ள ஊழியருடைய குணம் எப்படிப்பட்டது என்று விளங்கிக் கொள்வதற்கு இந்த 2 பெயர்களில் 2 அப்போஸ்தலர்கள் கொடுத்திருக்கிற பட்ட பெயர்களை வைத்து நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். We all like the epistles written to Timothy and Titus because they are very practical. தீமோத்தேயுக்கும் தீத்துவுக்கும் எழுதப்பட்ட நிருபங்களை நாம் விரும்புகிறோம் ஏனென்றால் அது நடைமுறையான நிருபங்கள். I like them because they are letters to young ministers. அது இளைய ஊழியருக்காக எழுதப்பட்டபடியால் நான் அதை விரும்புகிறேன். Do you know what is the first exhortation in that epistle? அந்த நிருபத்தில் கொடுக்கப்படுகிற முதல் புத்திமதி என்ன தெரியுமா? First epistle of Timothy, first chapter. முதல் 1 தீமோத்தேயு முதல் அத்தியாயம். The very first exhortation, you please look at that, then you will understand the importance of what we are talking about. நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற முக்கியத்துவத்தை அறியத்தக்கதாக அந்த நிருபத்தில் முதல் ஆலோசனை புத்திமதியாய் சொல்லப்பட்டதை பாருங்கள். Immediately after a personal greeting was shared, அவனுக்கு தனிப்பட்ட வாழ்த்துதலை சொன்ன பிறகு உடனடியாக he says, as I urged you when I went into Macedonia, remain in Ephesus, that you may charge some that they teach no other doctrine. நான் மக்கெதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே
நீ வேறே சுவிசேஷத்தை போதியாதபடி கட்டளையிடுகிறேன். சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக you charge them நீ சிலருக்கு கட்டளையிடு that they preach no other doctrine. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடி கட்டளையிடு. Later on he will say, I charge you to preach the right doctrine. பின்னதாக அவன் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறான், நீ வேற்றுமையான உபதேசங்களை போதிக்காதபடி I charge that you preach the right doctrine. நீ சரி ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்க உனக்கு கட்டளையிடுகிறேன் But the என்கிறார். very first thing was, you charge those not to preach the wrong doctrine. நீ அவர்களுக்கு கட்டளையிட வேண்டியது என்னவென்றால் வேற்றுமையான உபதேசத்தை போதியாதபடி. With this much of introduction, let us move into our subject. இந்த ஒரு முகவரியோடு நம்முடைய பாடத்தை நாம் பார்க்கலாம். Many strange phenomena and experiences are reported all over the world, all over the church today. இன்றைக்கு உலகமெங்கும் தேவனுடைய திருச்சபையிலே மிக வினோதமான செயல்கள் நடைபெறுவதை குறித்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. Many preachers say that this is the revival that we have been looking for, longing for, praying for. இந்த விதமான எழுப்புதலை தான் நாங்கள் எழுப்புதலுக்காக தான் ஜெபித்துக் கொண்டிருந்தோம், வாஞ்சித்துக் கொண்டிருந்தோம், எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் என்கிறார்கள். Some of the manifestations are like this. அதனுடைய வெளிப்பாடுகள் சில விதமாக இருக்கின்றன. People fall on the floor. ஜனங்கள் கீழே தரையிலே விழுகிறார்கள். They laugh uncontrollably. தங்களால் அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். Some people vomit. ஒரு சிலர் வாந்தி எடுக்கிறார்கள். Some people roar. ஒரு சிலர் உருண்டு உருண்டு போகிறார்கள். And some people crawl. ஒரு சிலர் ஊர்ந்து போகிறார்கள். So many things are happening. இப்படி பல்வேறு வினோதமான செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. Now we are going to study them in the light of the scriptures this morning. இன்று காலையிலே அவைகளை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்க்க போகிறோம். Believers are terribly confused. இதை பார்த்து கேட்டு விசுவாசிகள் மிக அதிகமாய் குழம்பி இருக்கிறார்கள். And some people are terribly afraid. இதை குறித்து ஒரு சிலருக்கு மிகப்பெரிய பயமும் உண்டு. Even among those who have accepted it, there is a deep question: is it really from God or not? இதை சரி என்று ஒத்துக்கொண்டு அபியாசிக்கிறவர்கள் கூட இது மெய்யாகவே தேவனிடத்திலிருந்து தானா என்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் இருக்கிறது. How to discern whether any phenomena or any experience is from God or from Satan? எந்த ஒரு செயலும் எந்த ஒரு வெளிப்பாடும் தேவனிடத்திலிருந்து தான் என்று அல்ல தேவனிடத்திலிருந்தா இல்லாவிட்டால் பிசாசினிடத்திலிருந்து வந்ததா என்று எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? I want to make an introductory statement when I enter this subject. இந்த பாடத்தை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னதாக முகவுரையாக ஒரு அறிக்கை சொல்கிறேன். I am an ardent believer in the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அருட்கொடை வரத்தின் பேரில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. Not in the 9 gifts and not even in the 19 gifts. I believe in all the gifts of the Spirit. 9 19 என்றல்ல, எத்தனை வரம் உண்டோ அத்தனை வரமும் நான் விசுவாசிக்கிறேன். Because gifts are God's tools for the church to fulfill its purpose and ministry on the face of the earth. தேவனுடைய சபை இந்த பூமியிலே அது நியமிக்கப்பட்ட வேலையை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் அருளுகிற ஒரு கிருபையின் வரங்கள். But I believe the most important gift that is necessary today is the gift of discernment of spirits. இன்றைக்கு நமக்கு மிக அத்தியாவசியமாய் தேவைப்படுகிற ஒரு வரம் உண்டானால் ஆவிகளை பகுத்தறிதலாகும். Now in 1 Corinthians 12 chapter we have 9 gifts listed for us. 1 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்தில் அங்கே 9 வரங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. And you find immediately after the gift of prophecy a gift is given, that is the gift of discernment. தீர்க்கதரிசன வரம் என்று சொன்ன பிறகு உடனடியாக வேறொரு வரம் சொல்லப்படுகிறது, அதாவது ஆவிகளை பகுத்தறிகிற வரம். We need all the gifts, எல்லா வரங்களும் தேவை. but to know whether the gifts are from God or not, we need the gift of discernment. இந்த வரம் தேவனிடத்திலிருந்து தான் வருதா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பகுத்தறியும் வரம் நமக்கு தேவை. Though this is a gift that is given only to a select group of people, ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட சிறு கூட்டத்திற்காக இந்த வரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் I believe it is God's will that every believer must grow in this art of discernment. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த பகுத்தறியும் வரம் என்பதிலே அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். That's what we read in Hebrews 5th chapter 14th verse. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அதை பார்க்கிறோம். The writer of the Hebrews expects every one of them to have become a teacher by that time. ஒவ்வொருவரும் இந்த காலத்தை பார்த்தால் ஒவ்வொருவரும் பிரசங்கிகளாக போதகர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார். And in that context he writes in the 14th verse, அந்த சந்தர்ப்பத்தில் தான் 14ஆம் வசனத்தில் எழுதுகிறார், solid food belongs to those who are of full age, பலமான ஆகாரமானது நன்மை தீமை, that is those who by reason of use have their senses exercised
to discern both good and evil. நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியம் உடையவர்களாக தகும். Now that's what God expects from us. நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது அதுதான். And he has given us 4 means of discernment. இப்படி நாம் பகுத்தறிவதற்காக 4 ஏதுக்களை தந்திருக்கிறார். Now we need to exercise all the 4 of them and come to a conclusion. இந்த 4ஐ வைத்து நாம் பரீட்சித்து பார்த்து முடிவிற்கு வர வேண்டும். Number 1, discernment through the scriptures. வேத வசனத்தின் மூலமாய் பகுத்தறிதல். Discernment through the scriptures. வேத வாக்கியங்களின் மூலமாய் பகுத்தறிதல். Strange things happened on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளில் வினோதமான சம்பவம் நடந்தது. It almost looked as if people were drunk. அது பார்வைக்கு மதுபானத்தினால் குடித்து வெறித்தவர்கள் போல காணப்பட்டது. Many questionable things were there for the onlookers. அதை வேடிக்கை பார்க்க வந்தவர்களுக்கு வினோதமான காரியங்கள் அங்கே பல இருந்தன. கேள்விக்குரிய காரியங்கள். And they began to wonder how everything was going to end up. இது என்னமாய் முடியுமோ என்றவர்கள் சந்தேகப்பட்டார்கள். So they asked, what is this? இது என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். Immediately உடனே Peter did not say it is something new that God is doing. You cannot just look for a direct Bible text for all that. God is working, accept it. இது தேவன் செய்கிற ஒரு புதிய காரியம். இதை எப்படி என்று விளக்கியெல்லாம் சொல்ல முடியாது, விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேதுரு உடனே பதில் சொல்லவில்லை. He didn't say that. அவர் சொல்லவில்லை. When they asked what is this, இது என்ன என்று அவர்கள் கேட்டவுடனே he immediately said, this is that which was written by Joel. யோவேலினால் எழுதப்பட்டபடி இது நடந்திருக்கிறது என்றார். So he could immediately and clearly refer to the written word of God and say, this is that which was spoken, with no ambiguity whatsoever. நடந்து கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சியை குறித்து கேள்வி கேட்கப்பட்ட போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் வெளிப்படையாக இது யோவேலினால் உரைக்கப்பட்டபடி எழுதியிருக்கிறபடி நடந்திருக்கிறது. And he quoted out whatever Joel has written. Certain parts were fulfilled on the Pentecost day. The other parts, like moon turning into blood, etc., is reserved for the end of the last days. இந்த அவன் உடனடியாக யோவேல் தீர்க்கதரிசன வார்த்தைகளை முழுமையும் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு சில காரியங்கள் அன்றைக்கு நிறைவேறிற்று, இன்னும் ஒரு சில காரியங்கள் இந்த கடைசி காலத்தின் கடைசி நாட்களில் நிறைவேறுவதற்காக வைத்து வைக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியும். That is like the moon turning into blood. அதாவது சந்திரன் இரத்தமாக மாறும் என்பது. And those things are reserved for the end of the end time. அது கடைசி காலத்தின் முடிவிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. So there was no guesswork about it. It was clearly written. ஆகவே இதிலே ஒரு கற்பனை என்பதே இல்லை, அதில் தெளிவாக எழுதப்பட்ட வார்த்தை நாம் பார்க்கிறோம். This was the thumb rule for the life and ministry of the apostles. அப்போஸ்தலருடைய வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் இது ஒரு சட்டம் என்று சொல்லலாம். It is written. எழுதி இருக்கிறது. For everything they would say it is written. எதை கேட்டாலும் சொல்வார்கள் எழுதி இருக்கிறது. For example, எடுத்துக்காட்டு, what to speak, என்ன பேச வேண்டும், they will say it is written, so we speak that. இப்படி எழுதி இருக்கிறது ஆகையால் பேசுகிறோம். Now 2 Corinthians 2 கொரிந்தியர் 4th chapter 4ஆம் அதிகாரம் and 13th verse. 13ஆம் வசனம். Since we have the same spirit of faith, according to what is written, I believe and therefore I spoke. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். And 1 Corinthians 1:31. 1 கொரிந்தியர் 1:31. 1:31. What to boast of? எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? As it is written, he who glories, let him glory in the Lord. எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக. So what to speak? According to what is written. பேசுவது எழுதி இருக்கிறபடி. What to boast of? According to what is written. மேன்மை பாராட்டுகிறது எழுதி இருக்கிறபடி. How to relate to people? ஜனங்களோடு எப்படி உறவு கொள்வது? That also according to what is written. எழுதி இருக்கிறபடி தான் அந்த உறவு. Romans 12th chapter 19th verse. ரோமர் 12:19. Beloved, do not avenge yourself, but rather give place to wrath. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Because it is written, என்று எழுதி இருக்கிறபடியால், vengeance is mine, I will repay, says the Lord.
நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள். 14th chapter, 14ஆம் அத்தியாயம் verse 10 and 11. 10 11ஆம் வசனம். Why do you judge your brother? நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? Verse 11. 11. For it is written, as I live, says the Lord, every knee shall bow and every tongue shall confess. அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்று என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறது. 15th chapter, 15ஆம் அத்தியாயம் 2nd and 3rd verses. 2 3 Let வசனங்கள். each of us please his neighbor for his good, leading to edification. நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். Because it is written, the reproaches of those who reproached you fell on me. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்குடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். So what to speak? According to what is written. என்ன பேசுவது என்பது எழுதியிருக்கிறபடி. What to boast of? According to what is written. மேன்மை பாராட்டுவது எழுதியிருக்கிறபடி. How to relate to people? According to what is written. எப்படி மற்றவர்களோடு உறவு கொள்வது எழுதியிருக்கிறபடி. What to think? That is also according to what is written. சிந்திப்பது எப்படி அதுவும் எழுதியிருக்கிறபடிதான். 1 Corinthians 4th chapter 6th verse. 1 கொரிந்தியர் 4:6. Now these things, brethren, I have figuratively transferred to myself and Apollos for your sake, that you may learn in us something that you have to learn in the apostles, not to think beyond what is written. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்பு அடையாதிருக்கும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். If you have to escape false doctrines today, you must learn this truth. இன்றைக்கு வரக்கூடிய துருபதேச காற்றுக்கு நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டுமானால் இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். Not to think beyond what is written. That is the boundary, that is the limit. We dare not overstep that limit. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எழுதப்பட்ட எல்லைக்கு தாண்டி நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரையறையை தாண்டி நீங்கள் எண்ணவே கூடாது, கற்பனையை செய்யக்கூடாது. Now where did the disciples learn this lesson from? இந்த பாடத்தை சீடர்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? They learned it obviously from their master. அவருடைய ஆண்டவரிடத்தில் தான் கற்றுக்கொண்டார்கள். Whether it was enemies who confronted him, அவர்களை சந்தித்த சத்துருவாய் இருந்தாலும், or whether it was Satan who was attacking him, அவரை தாக்கின சத்துருவாயே இருந்தாலும் சாத்தானாய் இருந்தாலும், to every one of them his answer was, it is written. அப்படி வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரே பதில் எழுதி இருக்கிறதே. Now I have a question. எனக்கு ஒரு கேள்வி. Of all the believers, it is Jesus Christ who has received the Holy Spirit beyond measure. இந்த விசுவாசிகள் கூட்டத்திலே அளவுக்கு அதிகமாய் ஆவியின் நிறைவை பெற்றது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசுதான். Because the Bible says the Father has given him the Spirit without measure. ஏனென்றால் வேதம் சொல்கிறது பிதாவானவர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். We have not got it like that. நமக்கு அந்த அளவுக்கு கிடையாது. Now to that extent, if we are given in this earthly body, we will not be able to contain it. ஏனென்றால் அந்த அளவுக்கு மிஞ்சி ஆண்டவர் கொடுத்திருப்பாரானால் இந்த மண்பாண்டமான சரீரத்தில் அதை வைத்திருக்கவே முடியாது. But in the person of Jesus, it was God who became flesh. He could contain spirit without measure. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு ஒருவர் மாத்திரமே தேவன் தமக்கு தந்தருளின அளவில்லாத ஆவியை அவர் பொறுத்துக்கொண்டார். Even though he had received the Holy Spirit beyond measure, அவர் அளவில்லாமல் ஆவியை பெற்றிருந்தாலும் he confined his thinking, he confined his speeches, he confined his ministry, he confined his activities within what is written. அவர் தன்னுடைய சிந்தனையாயிருந்தாலும் வார்த்தையாயிருந்தாலும் செயலாயிருந்தாலும் அவர் என்ன செய்தாலும் எதிர்த்து யுத்தம் பண்ணினாலும் அந்த வசனத்தின் எல்லைக்குள்ளேயே அவர் வாழ்ந்தார். Beyond measure he had received the Holy Spirit. அளவுக்கு அதிகமாய் ஆவி பெற்றவர். But beyond the boundary of the Holy Scriptures he dared not step. அங்கே போடப்பட்ட அந்த தேவ வசனத்தின் எல்லையை தாண்டி அவர் போக துணியவில்லை. Now a similar problem arose in the time of Isaiah. ஏசாயாவின் காலத்தில் ஒரு பிரச்சனை விதமாய் இருந்தது. And in 8th chapter and verses 19 and 20. 8ஆம் அத்தியாயம் 19ஆம் 20ஆம் வசனம். Isaiah 8 19 and 20. ஏசாயா 8 19 20. You know, people were going after mediums and wizards. ஜனங்கள் குறி சொல்கிறவனையும் முணுமுணு என்று ஓதுகிற குறிகாரிடத்திலும் போனார்கள். At that time, what did the prophet call the people unto? அப்பொழுது ஜனங்களை தீர்க்கதரிசி எங்கே அழைக்கிறார் என்று பாருங்கள். 20th verse. 20ஆம் வசனம். To the law
and to the testimony. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். That means you must look into the clear teaching of the Bible and the clear testimony in the Bible. அப்படியானால் வேதத்தினுடைய தெளிவான போதனை, வேதத்தில் இருக்கிற சாட்சி. You should not go merely by a testimony. There should be a teaching, clear teaching, and there should be a clear testimony. வெறுமனே சாட்சியின் அடிப்படையிலே நாம் போகக்கூடாது. போதனை இருக்க வேண்டும், அந்த போதனைக்கு ஏற்ற சாட்சி இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் சேர்த்து நாம் போக வேண்டும். To the law and to the testimony. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். If you do not speak according to this word, இந்த வார்த்தையின்படியே நீங்கள் சொல்லாவிட்டால், it is because there is no light in you. அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை, உன்னில் வெளிச்சம் இல்லை என்ற அர்த்தம். Most of the modern phenomena quoted in the so-called present day revival cannot pass this test. நிகழ்கால எழுப்புதல் என்று சொல்லப்பட்டு நடைபெறுவதாக சொல்லப்படுகிற சம்பவங்கள் யாவும் இப்பொழுது நாம் சொன்ன இந்த வசனத்திற்கு ஒத்தே போவதில்லை. Beware of extra biblical revelations and experiences. வேதத்திற்கு தாண்டி வேதத்தை மிஞ்சிய வெளிப்பாடுகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். When we sometimes ask them, where do you find the teaching or testimony in the Bible? வேதத்தில் இந்த ஒரு செயல்பாட்டிற்கு உபதேசம் எங்கே இருக்கிறது, சாட்சி எங்கே இருக்கிறது என்று கேட்டால், usually they justify their actions quoting John 21:25. பொதுவாக யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்லி தப்பி போக பார்ப்பார்கள். 25th verse. 25ஆம் வசனம். What does it say? என்ன சொல்கிறது? There are also many other things that Jesus did, which if they were written one by one, I suppose that even the world itself could not contain the books that would be written. இயேசு செய்த வேறு अनेक காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். Now when you look at verse 25 of 21, you should also look at verse 30 of 31. 20th chapter 30 and 31. 20ஆம் அதிகாரம் 21-25 நாம் பார்க்கும்போது அதே நேரத்தில் 20ஆம் அதிகாரம் 30-31ஐயும் பார்க்க வேண்டும். What does it say? அது என்ன சொல்கிறது? Truly Jesus did many other signs in the presence of his disciples which are not in this book. இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு अनेक அற்புதங்களையும் இயேசு தமது சீடருக்கு முன்பாக செய்தார். But ஆனால் these are written that you may believe that Jesus is the Christ, the Son of God, and that believing you may have life in his name. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? So many things Jesus has done. अनेक காரியங்களை இயேசு செய்தார். But what is written here is sufficient for your life in Christ. இது இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த சம்பவங்கள், இந்த காரியங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு போதுமானவைகள். Nothing more is necessary than what it is written here. That is the meaning of John 20:31. யோவான் 20:31 விளக்கம் என்னவென்றால், இங்கே எழுதப்பட்டிருக்கிறவைகள் நித்திய ஜீவன் பெறுவதற்கு போதுமானவைகள். That is quite sufficient. You don't need to cross that, because God in his wisdom has chosen his apostle to choose right things and put them in order. தேவன் தம்முடைய அப்போஸ்தலர்கள் என்ன வார்த்தையை எழுத வேண்டும், என்ன சம்பவத்தை எழுத வேண்டும் என்று தம்முடைய ஆவியானுடைய அருட்கொடையின் கீழ் அவளை நடத்தி இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைந்தால் போதும். அதை தாண்டி போக நீங்கள் முயற்சிக்க வேண்டியது. There is a very important Bible interpretation rule which I am telling you now. இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த மிக முக்கியமான வேத வியாக்கியான ஒரு சட்டத்தை நான் சொல்லுகிறேன். Do not argue from silence. நீங்கள் அமைதியில் இருந்து தர்க்கம் செய்யக்கூடாது. When the Bible is silent, when the Bible doesn't say anything about it, do not argue from silence. This is a very important Bible interpretation doctrine. வேதத்தை வியாக்கியானம் செய்வதற்கு ஒரு முக்கியமான சட்டம். வேதம் எந்த ஒரு காரியத்தை குறித்து ஒன்றும் சொல்லாமல் அமைதியா இருந்தால் நாமும் அமைதியா இருக்க வேண்டுமே தவிர அமைதியில் இருந்து தர்க்கம் செய்யக்கூடாது. That don't argue from silence. அமைதியில் இருந்து தர்க்கம் செய்யக்கூடாது. Don't remove the ancient landmarks. பூர்வ காலத்து எல்லை கல்லை நாம் மாற்றக்கூடாது. Proverbs 22 and 28. 22-28. நீதிமொழிகள் 22-28. Do not remove the ancient landmark. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதிருங்கள். Which your fathers have set. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. For us the Holy Bible is the landmark set by our fathers. இந்த நமக்கு வேத வாக்கியங்கள் தான் நம்முடைய பூர்வ பிதாக்கள் நாட்டி வைத்த எல்லைக்குறிகள். 66 books of the Bible
we believe are the total inspired word of God and nothing else and nothing more. ஆகவே வேத வசனத்தில் இருக்கிற 66 புத்தகங்கள் தான் தேவ ஆவியானுடைய ஏவுதலால் அருளப்பட்டவைகள். அதற்கு கூடுதலாக எந்த புத்தகமும் சேர்க்கப்பட முடியாது. We not only believe in the supremacy of the scriptures, we also stand for the sufficiency of the scripture. வேத வாக்கியங்கள் மிக உயர்ந்தவைகள் என்று சொல்லும்போது வேத வாக்கியங்கள் போதுமானவைகள் என்றும் நாம் நம்புகிறோம். Please write that. We stand for the sufficiency of the scriptures. We stand for the sufficiency of the scriptures. வேதம் போதும் என்ற தத்துவத்தில் நாம் நிற்கிறோம். வேதம் போதும். வேதம் பிரதானம் என்பது மட்டுமல்ல, வேதம் போதும் என்ற தத்துவத்திலும் நாம் நிற்கிறோம். So don't go after the so-called new things from God, N-E-W, new things from God. தேவனிடத்திலிருந்து அருளப்பட்ட புதிய காரியம் என்று யாராவது சொன்னால் அதன் பின்னால் ஓடாதிருங்க. What is new thing? புதிய காரியம் என்ன? God has done a new thing in our times. தேவன் நம்முடைய காலத்தில் புதிய காரியத்தை செய்திருக்கிறார். What is that? எது? He has removed the old covenant and he has given us a new covenant. பழைய ஏற்பாட்டை தள்ளி புதிய ஏற்பாட்டை நமக்கு தந்திருக்கிறார். அது புதியது. That is the new thing that God has done for us. அதுதான் நமக்கென்று தேவன் செய்த புதிய காரியம். And in that new covenant there are so many redemptive blessings. That is the new thing from God which came about in the first century itself. இந்த புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே தேவன் முதல் நூற்றாண்டிலிருந்து அநேக மீட்பின் புதிய ஆசீர்வாதங்களை தம்முடைய ஜனத்திற்கு தந்து கொண்டே வந்திருக்கிறார். Don't be like Mrs. Adam. அந்த திருமதி ஆதாம் போல இருக்க கூடாது. You know, she was going after these new things. அவர்கள் புதியதை தேடி போனார்கள். What did she say? என்ன சொன்னார்கள்? It is good for food. இது புசிப்பிற்கு நல்லது. In other words, this is a sensational experience to satisfy the flesh. மாம்சத்தினுடைய உணர்ச்சிகளை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு புதிய காரியம். And she said it is pleasant to the eyes. அது கண்களுக்கு மிக கவர்ச்சியா இருந்தது. So it is a spectacular thing. அது பார்வைக்கு கவர்ச்சிகரமானது. And she said this is going to make one wise. இது என்னை ஞானியாக்கும் என்று எண்ணினாள். Newer and newer revelations. ஒரு புதிய அறிவு வெளிப்பாடு என்று எண்ணினாள். Man is always interested in novelties. எப்பொழுதுமே மனிதன் புதிய காரியத்தை கற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறான். So the Bible says. ஆகவே தான் வேதம் சொல்கிறது. Don't go after strange doctrines. அந்நிய உபதேசங்கள் பின்னால் போகாதிருங்கள். Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Don't go after novelties. Stay with Jesus who is unchanging. மாறாத இயேசுவின் பக்கமாய் நில்லுங்கள். மாறிக்கொண்டிருக்கிற புதிய காரியத்தின் பின்னால் ஓடாதிருங்கள். Anytime you hear about any new thing, immediately check it against the Bible. எந்த ஒரு சமயத்திலும் புதிய காரியம் என்று யார் சொன்னாலும் வேதத்தில் அது இருக்கிறதா என்று சோதித்து பாருங்க. Acts of the Apostles 17th chapter and 11th verse. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Acts 17 and 11. அப்போஸ்தலர் 17:11. They were more fair-minded than those in Thessalonica, in that they received the word with all readiness and searched the scriptures daily to find out whether these things were so. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்க நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். Both of them were believers. ரெண்டு கூட்டமும் விசுவாசிகள் தான். Both of them were spiritual believers. ரெண்டு பேரும் ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் தான். In fact, Thessalonian church was a model church in many things. சரியாய் சொன்னால் தெசலோனிக்கே சபை அநேக காரியங்களிலே முன்மாதிரியான எடுத்துக்காட்டுள்ள ஒரு சபை. But Luke writes here, லூக்கா எழுதுகிறார், because he was a doctor, அவர் மருத்துவராய் இருந்தபடியினால், he was an analytical person, அவர் எல்லாவற்றையும் நிதானமாய் பகுத்து பார்த்தார். everything he would like to have an incisive insight. ஒவ்வொரு காரியத்திலும் மிக நேர்த்தியான நெருக்கமான பார்வையோட இருந்தார். And he always put things in order. எல்லாவற்றையும் ஒரு வரிசையாய் எழுதுகிறவர். Many will write, but he will put things in order better than the other people. அநேகர் எழுத ஆரம்பித்திருந்தாலும் மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக வரிசையாய் கிரமமாய் எழுத அவர் மனமுள்ளவர். So he takes two church people, இரண்டு சபை மக்களை எடுத்து, one Thessalonians, தெசலோனிக்கேயர், and the other one's Bereans. இன்னொன்று பெரேயா பட்டணத்தார். Both were the churches of Jesus Christ. ரெண்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையின் மக்கள். But he
tells them, ஆனால் அவர் சொல்லுகிறார், the people in Berea, பெரேயாவில் இருந்த மக்கள் they were more fair-minded. மிகுந்த நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். What was the reason? காரணம் என்ன? Both of them received the word. இரண்டு பேருமே மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். One group accepted it as it is. ஒரு கூட்டம் சொன்ன உடனே அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். The other group analyzed it in the light of the scriptures. இன்னொரு கூட்டம் கேட்ட வசனத்தை வேத வாக்கிய வெளிச்சத்தில் சோதித்து பார்த்தார்கள். Whether it is like that or not. அது எழுதி இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தார்கள். That is the attitude you and I should have today, because now some things have come, tomorrow some more things are about to come. இந்த நாட்களிலே சில காரியங்கள் வந்திருக்கிறது, நாளைக்கு இன்னும் பல காரியங்கள் வரலாம். ஆகவே நாம் புதிய காரியங்களை சந்திக்கும் போது நம்முடைய மனப்பான்மை அப்படி இருக்க வேண்டும். If you are not careful at the stage 1, முதல் படியில் நாம் ஜாக்கிரதையாய் விழித்திராவிட்டால், final stage when you reach, you would have missed by million miles. நீங்கள் முடிவில் பார்க்கும்போது பல லட்சக்கணக்கான மைல் தள்ளி போயிருப்பீர்கள். You know how we shoot rocket into the sky? ஆகாய மண்டலத்தில் ராக்கெட் விடுகிறார்களே, அது எப்படி செய்கிறார்கள்? They keep everything perfect. சரியாய் ஒரே ஒரு அளவில் நிற்க வைப்பார்கள். If they miss it by 1 fraction of a degree here, ஒரு டிகிரி என்று சொல்வார்களே, அதிலே ஒரு பங்கு, சிறிய பகுதி கொஞ்சம் சாய்ந்திருந்தாலும், by the time it reaches the space, it will miss the object by million miles. எந்த இடத்திற்கு இந்த ராக்கெட் போக வேண்டும் என்று குறித்திருந்தார்களோ அதை விட பல லட்சம் மைல்கள் தள்ளி போய் நிற்கும். But here it will be less than the breadth of a hair. ஆனால் பூமியில் இருக்கும்போது அதனுடைய சாய்வு ஒரு முடி கணம்தான் இருக்கும். சாய்வு a little bit deviation, கொஞ்சம் தான் சாய்ந்திருக்கும். finally it never reaches that point at all. ஆனால் அது சேர வேண்டிய இடத்திற்கு அது போகவே போகாது. Always have that in mind. அதை எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். You are on the first day of your Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் படியில் இருக்கிறீர்கள், and you are working towards your final day. கடைசி நாளுக்காக வேலை செய்கிறீர்கள். Today you have a plum rule in your hand. என் கையிலே, உங்கள் கையிலே இப்பொழுது ஒரு தூக்கு நூல் உண்டு. Only if you keep a plumb line in your hand, the eyes of the Lord will rejoice to look at you. உங்களுடைய கையிலே அந்த தூக்கு நூல் இருந்தால் தான் கர்த்தருடைய கண்கள் அதை சந்தோஷமாய் பார்க்கும். If you throw away the plumb line and if you go by your own judgment, you will miss the mark. நீங்கள் பிளம்பு அந்த தூக்கு நூலை விட்டுவிட்டு உங்களுடைய மனக்கண் பார்வையிலே சரியாய் தோன்றுவதுபடி போனால் நீங்கள் சேர வேண்டிய இலக்கை அடைவதில்லை. Only the plumb line in the hand of Zerubbabel that attracted the rejoicing eyes of God. செருபாபேலின் கையில் இருக்கிற அந்த தூக்கு நூல் தான் கர்த்தருடைய பார்வை அவன் பேரிலே மகிழ்ச்சியாய் வருவதற்கு நடத்திற்று. So never ever divert or digress from the straight course of the scriptures. வேத வாக்கியம் போடுகிற அந்த நேர் கோட்டை விட்டு நீங்கள் இடதோ வலதோ சாயாதபடி நேராய் செல்லுங்கள். There can be many teachings, அநேக போதனைகள் there இருக்கிறது, can be many revelations, அநேக வெளிப்பாடுகள் என்று there சொல்லலாம், can be many experiences, அநேக அனுபவங்கள் என்று சொல்லலாம். but if it is not clearly vouchsafed in the scriptures by teaching and testimony, வேத வசனத்தில் அதை குறித்த போதனையோ சாட்சியோ இல்லாது இருந்தால் you have no obligation to accept it. அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த கட்டாயமும் கிடையாது. That is what I am trying to tell you. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். They have no obligation to embrace anything which is not clearly outlined and developed in the scriptures. வேத வாக்கியத்தில் வெளிப்படுத்தப்பட்டு உபதேசிக்கப்பட்டு சாட்சியாய் அறிவிக்கப்படாமல் இருக்குமேயானால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமே கிடையாது. Because in the last day Jesus said, not even I would judge, but my words will judge. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கடைசி நாளிலே நான் உங்களை நியாயம் தீர்ப்பது இல்லை, என்னுடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று So சொல்கிறார். God has committed himself totally to the word. This is the law book for us. தேவன் தம்மை முழுமையும் இந்த வசனத்தோடு அவர் சம்பந்தப்படுத்தி விட்டார். இதைத்தான் அவருடைய சட்ட புத்தகம், இதை தவிர வேறு இல்லை. The final judgment is going to be what is written. கடைசி நியாய தீர்ப்பு எழுதப்பட்டபடியே இருக்குமே தவிர வேறு விதமாய் இருப்பதில்லை. What did Jesus say? இயேசு என்ன சொல்லுகிறார்? He who listens to my sayings and obey them, I will compare him to a man who built a house on a deep foundation on solid rock. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கன்மலையின் மேல் அஸ்திபாரமிட்ட புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான். But many will come to me, ஆனால் அநேகர் இடத்தில் வருவார்கள், Lord, Lord, கர்த்தாவே கர்த்தாவே, did we not prophesy in your நாங்கள் name? உம்முடைய நாமத்தினால் தீர்க்கதரிசனம் Did சொல்லவில்லை? we not cast out devils? நாங்கள் உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தவில்லையா? They were not telling a lie, mind you. அருமையானவர்களே, அவர்கள் பொய் சொல்லவில்லை. If they had told a lie, Jesus would have said, you are telling a lie.
பொய் சொல்லி இருப்பார்களானால் இயேசு சொல்லி இருப்பார், நீங்கள் ஏன் பொய் சொல்லுகிறீர்கள்? He didn't say you're telling a lie. நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லவே இல்லை. But he said, I don't know you. உங்களை அறியேன் என்று சொன்னார். They operated altogether in a different premise. அவர்கள் வித்தியாசமான ஒரு எல்லையில் இருந்து இந்த வேலையெல்லாம் They செய்திருக்கிறார்கள். did not operate within the boundary of God's scriptures. தேவ வசனத்தின் எல்லை கோட்டிற்குள் இருந்து இந்த ஊழியத்தை செய்யவில்லை. Not everyone who does the work of God, but everyone who does the will of God, according to what I have said, that man will find his entry. தேவனுடைய வேலை செய்கிறவன் இதை அடைவான் என்று சொல்லவில்லை. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே, தேவ வசனத்தின் எல்லைக்குள் இருந்து செய்கிறவனே அதை அடைந்து கொள்வான். All that goes in the name of God's work is not God's will. தேவனுடைய வேலை என்று சொல்வதெல்லாம் தேவனுடைய சித்தம் என்று சொல்ல முடியாது. But God's will is God's work. ஆனால் தேவ சித்தம் என்பது தேவனுடைய வேலை. So the first means of discernment is discernment through the scriptures. ஆகவே நாம் முதலாவது பகுத்தறிய வேண்டிய பகுதி தேவ வசனத்தினால். Secondly, இரண்டாவதாக discernment through the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் பகுத்தறிய வேண்டும். Now when certain things are happening, சில காரியங்கள் நடக்கும்போது if you have an uncomfortable feeling within you, be alert. உங்களுக்குள்ளே அதை குறித்து கொஞ்சம் கலக்கம் இருக்குமானால் நீங்கள் அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். That's the indication given to us in 1 John 2nd chapter. 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்தில் அதை குறித்த ஒரு வசனம் உண்டு. Verses 26 and 27. 26 27. These things I have written to you concerning those who try to deceive you. உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். The anointing which you have received from him abides in you. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. You do not need that anyone teach you. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. As the same anointing teaches you concerning all things and is true and not a lie, just as it has taught you, you will abide in him. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. So if there is a little bit of disturbance, நீங்கள் அந்த உபதேசத்தை கேட்ட உடனே உங்களுடைய உள்ளத்திலே ஆவியிலே கலக்கம் இருந்தால், or you see certain things and you have an uncomfortable feeling, நீங்கள் சில காரியங்களை கவனிக்கிறீர்கள், அது உங்களுக்கு உணர்வுகளிலே ஒரு கலக்கம் உண்டாக்குகிறது. now that is the voice of the spirit inside you is disturbed. உங்களுக்குள் இருக்கிற ஆவி கலக்கம் அடைந்ததற்கான அடையாளம். Here and there are hooks, questions come all over. அதை பார்த்த உடனே உங்களுடைய மனதில் அங்கும் இங்குமாய் சில கேள்விக்குறிகள் எழும்பும். Now that question is raised by the anointing that is within you. அவிதமான கேள்வி எழுப்பது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம். Because it is the spirit who says that in the last days many deceivers will come. ஏனென்றால் ஆவியானவர் தான் கடைசி நாட்களில் अनेक வஞ்சகர்கள் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். But when we start questioning these things, இவைகளை கேள்வி கேட்கும்போது you know what people say? ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? Don't ask questions, you will grieve the Holy Spirit. நீ கேள்வி கேட்டால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறாய் என்று சொல்வார்கள். Shall I tell you something? நான் ஒன்று சொல்லட்டுமா? Accepting the false grieves the Holy Spirit equally. அதை போலவே பொய்யான போலியான வஞ்சகமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். Because he is the spirit of truth. ஏனென்றால் அவர் சத்திய ஆவியானவர். So any untruth if you embrace and marry, you are actually grieving the Holy Spirit more. சத்தியமில்லாத எந்த ஒரு உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அதுவும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். In fact, that will grieve him more than anything else. வேறு எதை காட்டிலும் இதுதான் அதிகம் அவரை துக்கப்படுத்தும். Now turn with me to 1 Thessalonians 5th chapter. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அத்தியாயம். And we will read from verse 19. I don't know whether you have ever noticed the spirit of that passage. அந்த வசனத்தினுடைய ஆவியை நீங்கள் அறிந்திருப்பீர்களோ என தெரியவில்லை. 19ஆம் வசனத்திலிருந்து. I told you on the first day, until the last class you should turn to the Bible, not just keep on writing. நான் முதல் நாளிலே சொன்னேன், கடைசி கூட்டம் வரைக்கும் நீங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை திறந்து பார்க்க வேண்டும் என்று. You had a good breakfast, நல்ல காலை சிற்றுண்டி, you are sitting, நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், and you have got all the conveniences. எல்லா வசதியும் இருக்கிறது. But at least I am standing and I am opening and I am shouting. For you, you have absolutely no excuse, because you are not a heart patient. I am the heart patient. நான் நின்று கொண்டு வேத வசனத்தை திறந்து சப்தமிட்டு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் இருதய வியாதி உள்ளவன், உங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. So don't be lazy. ஆகவே சோம்பேறியா இருக்க வேண்டாம். Don't be like Thessalonians, be like Bereans. தெசலோனிக்கேயரை போல இருக்க வேண்டாம், பெரேயா பட்டணத்தாரை போல இருங்கள். 1 Thessalonians 5th chapter. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அத்தியாயம். We'll read from verse 19. 19 முதல் வாசிக்கலாம். Do not quench the spirit. ஆவியை அவித்து போடாதிருங்கள். Do not despise prophecies. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். What should you do? என்ன செய்ய வேண்டும்? Test all things. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். Hold fast what is good. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். Abstain from every form of evil. பொல்லாங்காய்
தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். Anything questionable, run away from it. கேள்வியா இருக்கிறதா அதை விட்டு விடுங்கள், ஓடி விடுங்கள். If you embrace a questionable thing, you are grieving the Holy Spirit. நீங்கள் கேள்வியா இருக்கிற ஒரு காரியத்தை ஏற்றுக்கொண்டால் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. Normally we use the word abstain from every form of evil for sin. இந்த பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்பதை குறிப்பாக பாவத்திற்கை நாம் சொல்லுவோம். But that is taking out of context. ஆனால் அது சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழலை விட்டு எடுப்பதற்கு சமம். That's why from the first day I was telling context. ஆகவே நான் துவக்க நாளிலிருந்து சொல்கிறேன், வசனம் சொல்லப்பட்ட சூழலை கவனியுங்கள். So abstain from every form of evil. ஆகவே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். What does it mean? என்ன அர்த்தம்? Run away from any questionable thing. சந்தேகத்திற்குரிய கேள்விக்குரியவைகளாய் இருக்குமானால் அதை விட்டு விடுங்கள், ஓடுங்கள். Why did Paul write like that to the Thessalonian believers? ஏன் தெசலோனிக்கே திருச்சபையின் மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகிறார்? They are not Bereans. அவர்கள் பெரேயா பட்டணத்தார் அல்ல. Anything somebody says they are very good people, they will take it. ஏனென்றால் அவர்கள் மிக நல்லவர்கள், யார் சொன்னாலும் பட்டென்று பிடித்துக் கொள்வார்கள். Already Luke has said that these people are not as good as Bereans. ஏற்கனவே லூக்கா இவர்களை குறித்து சாட்சி எழுதி வைத்திருக்கிறார். பெரேயா பட்டணத்தை போல இவர்கள் நற்குணசாலிகளாய் இல்லை. Because they will simply receive, they will not question anything. ஏனென்றால் கேள்வி கேட்காமல் விசுவாசிக்கிற மக்கள் இவர்கள். So he says abstain from every questionable thing. ஆகவே கேள்வியாய் இருக்கிற சந்தேகமாய் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். Paul had a real fear concerning them. இவர்களை குறித்து ஒரு மெய்யாகவே கரிசனை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. He had a worry concerning them. இவர்களை குறித்து ஒரு கவலையும் உண்டு. 1 Thessalonians 3rd chapter 5th verse. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். He was getting agitated about this congregation. இந்த சபையாரை குறித்து அவருடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம். For this reason when I could no longer endure it. நான் இனி பொறுத்திருக்க கூடாமல். You see, he was burning with indigestion. இனிமேல் அவருடைய உள்ளத்தில் ஒரு கலக்கம் இருந்து கொண்டிருந்தது. When I could no longer endure it. நான் இனி பொறுக்க முடியவில்லை. I sent to know your faith, lest by some means the tempter has tempted you. உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். உங்களை சோதனை, என் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்துவது உண்டோ என்று அறிய. Because these people will accept everything spiritual. ஏனென்றால் ஆவிக்குரியதாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் இவர்கள் ஏற்றுக்கொள்கிற மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். So Paul said, oh good people, but they are sincerely wrong. நல்லவர்கள் தான், ஆனால் உண்மையாகவே தப்பாய் இருந்தார்கள். Sincerity alone is not sufficient. உண்மையாய் இருந்தால் மட்டும் போதாது. We must get into the correctness of the scriptures under the leading of the Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி வேத வாக்கியங்களின் சரியான போதனைக்குள்ளே நடத்தப்பட வேண்டும். The Holy Spirit is like a wife who is standing by our side. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற மனைவியை போன்றவர். He is like a helper. அவர் நமக்கு உதவி செய்கிறவர். Your wife cannot tolerate a husband flirting with other women. இந்த மனைவியாய் இருக்கிறவள் புருஷன் வேறொரு பெண்ணோடு அலைய விரும்பினால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். She will get agitated and she would burn with jealousy. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமானால் அவர்கள் உள்ளத்திலே வைராக்கியமாய் எரிந்து கொண்டிருக்கும் அவளுக்கு. Now that's the figure that we have concerning the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு வரைபடம், உருவகம் அப்படித்தான் இருக்கிறது. He cannot tolerate us flirting with other spirits. மற்ற ஆவிகளோடு நாம் அலைய முற்படும்போது ஆவியானவர் அதை பொறுத்துக் கொள்வதில்லை. Thirdly, மூன்றாவதாக, first discernment through the scriptures. வேத வாக்கியங்கள் மூலமாய் பகுத்தறிதல். Secondly, discernment through the Spirit. ஆவியினால் பகுத்தறிதல். Thirdly, discernment with the help of saints and shepherds. பரிசுத்தவான்கள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மற்றும் மேய்ப்பர்கள் உதவி கொண்டு பகுத்தறிதல். Discernment through saints and shepherds. பரிசுத்தவான்கள் மேய்ப்பர்கள் உதவி கொண்டு பகுத்தறிதல். No Christian is complete in himself. எந்த ஒரு கிறிஸ்தவரும் தன்னில் தானே முற்று பெற்றவர் கிடையாது. No congregation is complete in itself. எந்த ஒரு திருச்சபையும் தன்னில் தானே முற்று பெற்றது கிடையாது. When I become sick, நான் வியாதிப்பட்டால், or when you become sick, அல்லது நீங்கள் வியாதிப்பட்டால், maybe a small sickness, நீங்கள் ஒரு சிறிய வியாதியா இருக்கலாம், but the entire body comes to fight against the germs. ஆனால் அந்த முழு சரீரமும் அந்த வியாதி கிருமிக்கு எதிர்த்து போராடுகிறது. It may be a small boil somewhere in your body. உங்களுடைய சரீரத்தில் எங்கோ ஒரு சிறிய கட்டியா இருக்கும், but immediately all the white cells are beginning to congregate together. உடனே அந்த சரீரத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் ஒரே கூட்டமாய் கூடி அதை எதிர்க்கிறது. And they encamp against that. அந்த எல்லையை சுற்றி வந்து விடுகிறது. The entire body it is pulled up to quick action to fight that enemy out. இந்த வியாதி கிருமிக்கு விரோதமாக சரீரத்தில் இருக்கிற எல்லா அணுக்களும் அங்கே போரிட வந்து விடுகிறது. In the same way, அதை போலவே when the body of Christ dashes, or when waves and winds of false doctrines dash against the body of Christ,
கிறிஸ்துவின் சரீரத்துக்கு விரோதமாக துருபதேசமான காற்று மோதி அடிக்கும் போது we need the helps of the other members of the body of Christ to protect us and to preserve us. கிறிஸ்துவின் சரீரத்தின் மற்ற அவயவங்கள் அங்கத்தினர்கள் அந்த தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாக்க அவசியம் தேவை. That's what we read in Ephesians 4th chapter. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். Look at verses 14 to 16. 14 முதல் 16. You see, this is a very clear cut passage for the context that we are talking about. நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த காரியத்தை குறித்து நேரடியான உபதேச குறிப்பு. Ephesians 4:14 to 16. எபேசியர் 4:14 முதல் 16. We should no longer be children tossed to and fro and carried about with every wind of doctrine. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல். 16th verse. 16. The whole body joined and knit together by what every joint supplies according to the effective working by which every part does its share. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி உரைத்து உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறது. Not only saints, பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, but we have got leaders in the churches, pastors, shepherds, teachers. They need to come and help us. சபையில் உள்ள தலைவர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் போன்றவர்கள் உதவி செய்ய வேண்டும். Because many ministers of God are blessed with the gift of wisdom. ஏனென்றால் அநேக தேவ ஊழியர்களுக்கு தேவன் தெய்வீக ஞானம் கொடுத்திருக்கிறார், and knowledge, அறிவை கொடுத்திருக்கிறார், and discernment. பகுத்தறியும் கிருபை கொடுத்திருக்கிறார். Such men must be brought together and they must be consulted for questionable things. இப்படிப்பட்ட சந்தேகத்திற்கு இடமான ஒரு காரியம் நடக்கும்போது இவர்களை நாம் சேர்த்து அவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். And they should say what the Bible says about it. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று அவர்கள் சொல்ல வேண்டும். And they should also consult church history. சபை சரித்திரத்தை அவர்கள் புரட்டி பார்க்க வேண்டும். Not only what we are seeing today but also what we have seen yesterday. இன்று என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கிறது மட்டுமல்ல, முந்திய நாட்கள் என்ன நடந்தது என்றும் அறிய வேண்டும். If you are able to get hold of books to learn all about the revivals of church history, சபை சரித்திரத்தில் ஏற்பட்ட எழுப்புதல் சம்பவங்கள் எல்லாம் நாம் வாசித்து பார்ப்போமானால், anything that was called new finally crystallized into a cult. அந்த நாட்களில் எழுப்புதல் நாட்களில் இது புதியது, தேவன் புதிதாய் கொடுத்தார் என்று சொன்னால் அது ஒரு போலி மார்க்கத்திற்கு முடிந்திருக்கிறது. That is the usual pattern. பொதுவான முறை அப்படித்தான் நடந்திருக்கிறது. When you go to Madras, go to ELS, get big books on revival and you study them. நீங்கள் சென்னைப்பட்டினத்திற்கு போய் அங்கே ELS என்ற புத்தக சாலை இருக்கிறது, அங்கே இருக்கிற இந்த சபை சரித்திரத்தை குறித்த பெரிய புத்தகங்கள் உண்டு, அதை எடுத்து வாசித்து பாருங்க. And study about revivals. Thorough research papers on revivals are available. அங்கே எழுப்புதலை குறித்து ஆராய்ச்சி நூல்கள் அங்கே இருக்கின்றன, அதை வாங்கி வாசித்து பாருங்க. You study them. நன்றாய் படித்து பாருங்க. Usually new things became cults. பொதுவாக புதியது என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாம் ஒரு போலி மார்க்கமாக மாறி இருக்கிறது. Why did it become like that? ஏன் அவ்விதமாய் வருகிறது? In revival time, God is showing forth his glory on a scale much greater than the other times. எழுப்புதலின் நாட்களிலே தேவன் சாதாரணமான நாட்களில் காட்டுகிற மகிமையை காட்டிலும் கூடுதல் மகிமையை வெளிப்படுத்தி காட்டுகிறார். And Satan, in order to counteract the works of God, he becomes hyperactive. அதை போலவே சாத்தான் அந்த எழுப்புதலுக்கு எதிர்க்கிரியை செய்யும்படியாக கூடுதல் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். Now we can think about two revivals. ரெண்டு எழுப்புதல்களை பார்க்கலாம். One is the great awakening of the 17th century. 17ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மாபெரும் எழுப்புதல். And the other one, the Welsh revival of the beginning of this century, 1904. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில், அதாவது 1904ஆம் ஆண்டு வேல்ஸ் நாட்டில் நடந்த எழுப்புதல். Now in the 17th century great awakening, the man unusually used by God was Jonathan Edwards. 17ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட எழுப்புதலை முன்னின்று நடத்தினவர் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்பவராகும். And he was a Puritan preacher. அவர் ஒரு சுத்தாங்க பிரசங்கியார். And the one God used mightily in the 1904 revival was Evan Roberts. 1904ஆம் ஆண்டு எழுப்புதலே தேவன் வல்லமையாய் பயன்படுத்தின ஊழியர் ஈவான் ராபர்ட்ஸ். You know what both of them concluded towards the end of their ministry? அவருடைய ஊழியத்தின் முடிவிற்கு வரும்போது அவர்கள் இருவரும் சொன்ன வார்த்தைகள், There was a mixture of genuine and counterfeit in those revivals. இந்த எழுப்புதல்களிலே உண்மையான சம்பவங்களும் போலியான சம்பவங்களும் கலந்திருக்கின்றன. So they wrote to warn the people. ஆகவே ஜனங்களுக்கு எச்சரிப்பாக அவர்கள் இவ்விதமாய் எழுதி இருக்கிறார்கள். Don't exceed scriptural boundaries and bring in strange fires. வேத வசனத்தின் எல்லையை தாண்டி
நீங்கள் துணிந்து போய் அந்நிய அக்கினியை எடுத்துக்கொள்ளாதிருங்கள். That's what they said. அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். War on the Saints, written by Evan Roberts. ஈவான் ராபர்ட்ஸ் என்று எழுதினவர், ராபர்ட்ஸ் எழுதின வார் ஆன் செயின்ட்ஸ் என்ற ஒரு புத்தகம் உண்டு. That he wrote in the heat of Welsh revival. வேல்ஸ் நாட்டின் எழுப்புதல் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது அந்த புத்தகம் எழுதினார். This century has not seen a revival like that. இந்த நூற்றாண்டில் அதை போன்ற ஒரு எழுப்புதல் இதுவரை நாம் காணவில்லை. You read that book. அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள். Full of warnings wherever little deviation from the scripture has finally led to a total mixture and counterfeit and ultimately deception. கொஞ்சம் வேத வசனத்தை விட்டு விலகி சென்றதினால் அந்த சம்பவமானது ஒரு போலி மார்க்கத்திற்கு வித்திட்டதையும் அவிதமான காரியத்தினால் ஏற்பட்ட சேதத்தையும் அவர் எழுதி இருக்கிறார், எச்சரிப்பையும் எழுதி இருக்கிறார். And they say that is the strange fire. அது அந்நிய அக்கினி என்று அழைக்கப்படுகிறது. You see, mixture is the most dangerous thing. கலந்திருப்பதுதான் ஆபத்து. A half truth does more damage than a bald-faced lie. ஒரு நேரடி பொய்யை காட்டிலும் அரைகுறை பொய், அரைகுறை உண்மைதான் மிக அதிக ஆபத்தை விளைவிக்கும். Irenaeus is the 2nd century defender of faith. இரேனியஸ் என்பவர் 2ஆம் நூற்றாண்டிலே விசுவாசத்திற்காக அவர் வாதிட்டவர். This is what he has said. அவர் இவ்விதமாய் சொல்கிறார். You can write it down. எழுதிக் கொள்ளுங்கள். Error is packaged in outward adornment. Error is packaged in outward adornment, so appealing that it appears more true than the truth itself. உண்மையை விட உண்மையாய் தெரியும் அளவிற்கு தவறானது அவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும். Irenaeus, 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 the great 2nd century defender of faith. But when we talk about this, ஆனால் இவைகளை நாம் பேசும்போது, when we start questioning these questionable things, கேள்விக்குறியான இவைகளை சந்தேகித்து நாம் கேள்வி கேட்டால், you know what people say? ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? See the fruits. இதனுடைய கனியை பார். Fruits are good. விளைவை பார், நன்றாய் இருக்கிறது அல்லவா? Then why do you question that? ஏன் நீ சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறீர்கள்? Let me tell you something when you talk about fruits. இந்த கனி விளைவு என்பதை குறித்து சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, fruits do not just mean the lifestyle. கனி என்பது வாழ்க்கை முறையை காட்டாது. கனிகள் என்பது வாழ்க்கை முறையை காட்டாது. It's more than that. அதை விட அதிகமானது. Take for example Mahatma Gandhi. மகாத்மா காந்தி அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். He was an outright Hindu. அவர் சரியான ஹிந்து. But his life was far better than the best of many Christians in his time and even today. அவர் காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அநேகரை விட, ஒருவேளை இன்றைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை விட அவர் வாழ்க்கை முறை என்பது சிறந்ததா இருந்தது. And he was such a great blessing to the masses. திரள் கூட்ட மக்களுக்கு அவர் ஆசீர்வாதமாகவே இருந்தார். What is your conclusion? முடிவு என்ன? His doctrine was wrong. அவருடைய உபதேசம் தவறு. His faith was wrong. அவருடைய விசுவாசம் தவறு. And his religion we cannot accept. அவருடைய மதம் என்பது தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. But his lifestyle was fantastic. அவருடைய வாழ்க்கை முறை மிக நன்றாய் இருந்தது. He never coveted any man's money. எந்த மனிதனுடைய பணத்துக்கு அவர் ஆசைப்படவில்லை. He was a selfless man. சுயநலமற்றவர். He was a hard worker. கடின வேலைக்காரர். He loved people. ஜனங்களை நேசித்தார். Bold man. மிக தைரியமானவர். Stood for truth. உண்மைக்காகவே நின்றார். And the father of our nation. நம்முடைய தேசத் பிதா என்று அழைக்கப்படுகிறார். So what do we mean when we say fruits? Just see the fruits. Fruits are good, so the doctrine is good. கனிகள் நன்றாய் இருக்கிறது, ஆகவே உபதேசமும் நன்று என்று எப்படி சொல்ல முடியும்? Even Satan can produce ministers of righteousness. ஏன் சாத்தான் கூட நீதியின் ஊழியக்காரரை உருவாக்க முடியும்.
2 Corinthians 11th chapter. 2 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம். Reading from 13 to 15. 13 முதல் 15. Such are false apostles, deceitful workers, transforming themselves into apostles of Christ. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள். No wonder. அது ஆச்சரியம் அல்ல. Satan himself transforms himself into an angel of not darkness, angel of light. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய, இருளின் தூதன் அல்ல, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. Therefore, ஆகையால் it is no great thing if his ministers also transform themselves into ministers of righteousness. அவருடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. They may be preaching the Bible. வேதத்தையே பிரசங்கிப்பார்கள். People may be blessed. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். But when will you see the fruits? ஆனால் எப்பொழுது கனிகளை காணுவோம்? Whose end will be according to the word. அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். Jesus said, you shall know them by their fruits. இயேசு சொன்னார், அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். And the very next sentence he said, many will come to me on that day. அதற்கு அடுத்த வசனத்தில் அந்த நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து என்று சொல்கிறார். Fourthly, நான்காவதாக, discernment through common sense. பொது அறிவினால் பகுத்தறிதல். So important thing. மிக முக்கியமான பகுதி. First, discernment through the scriptures. வேத வாக்கியங்களினால் பகுத்தறிதல். Second, discernment through the spirit. இரண்டாவது ஆவியினால் பகுத்தறிதல். Thirdly, discernment through saints and shepherds. மூன்றாவது பரிசுத்தவான்கள் மெய்ப்பர்கள் உதவியால் பகுத்தறிதல். Seniors. மூத்த ஊழியர்கள். And fourthly, discernment through common sense. நான்காவது பொது அறிவினால் பகுத்தறிதல். When common sense makes sense, don't look for any other sense. பொது அறிவு நமக்கு அறிவை போதித்தால் வேறு அறிவை தேடாதீர்கள். Once again, திரும்ப நான் சொல்லுகிறேன். when common sense makes sense, don't look for any other sense. பொது அறிவு நமக்கு அறிவை போதித்தால் வேறு அறிவை தேட வேண்டாம். You know, when we question these things, what do people say? இவையெல்லாம் சந்தேகித்து கேள்வி கேட்கும்போது ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? Don't rationalize. இப்படி பகுத்தறிந்து பார்க்க கூடாது என்பார்கள். Don't try to understand things through your human wisdom. உங்களுடைய மூளை அறிவினாலே, மனுஷ ஞானத்தினால் இதெல்லாம் அறிய முயற்சிக்க கூடாது என்பார்கள். These are all supernatural things. இதெல்லாம் தெய்வீகமானது என்று சொல்வார்கள். I tell you, this kind of argument is absurd. இதெல்லாம் முட்டாள்தனம், வடிகட்டின முட்டாள்தனம். Why? ஏன்? God has not only given us a spirit of power. தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை மாத்திரம் கொடாமல் என்ன தந்திருக்கிறார்? தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். God has not only given us a spirit of power. தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடாமல் மட்டும் கொடாமல் இத சொல்லும்போது எதை சொல்லணும்? ருசியா வரீங்களே. தெளிந்த புத்தியுள்ள. He has given it a spirit of sound mind. தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். Talk about power one side, you should talk about sound mind on the other side. ஒரு பக்கத்தில் வல்லமையை சொல்கிறார், பலத்தை சொல்கிறார், இன்னொரு பக்கம் தெளிந்த புத்தியும் சொல்கிறார். That is 2 Timothy 1:17. 2 தீமோத்தேயு 1:7 அதை வாசிக்கிறோம். Sometimes people tell us we should set aside our mind if we have to move into God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் கடந்து வர வேண்டுமானால் நம்முடைய மூளையை கலற்றி வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். But that is not what Bible says in Romans 12. ரோமர் 12 வேதம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. What does it say? என்ன சொல்கிறது வேதம்? Second verse. இரண்டாவது வசனம். Romans 12:2. Everybody look at that verse. ரோமர் 12:2. Not be conformed to this world. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், but be transformed by renewing of your mind. It does not say removing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதினாலே என்று சொல்லி இருக்கிறதே தவிர உங்கள் மனம் கலற்றி வைக்கப்படுவதனாலே என்று சொல்லவில்லை. It is renewal of mind. It is not removal of. It is not removal of mind. நீக்கப்படுவதினால் அல்ல, புதிதாக்கப்படுவதினால். Hebrews 5th chapter 14th verse. எபிரேயர் 5:14. Look at the 14th verse. 14ஆம் வசனம். Solid food belongs to those who are of mature age. பலமான ஆகாரமானது பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். That is, அது என்ன அர்த்தம்? those who by reason of practice, ஞானேந்திரியங்கள் உடையவர்கள், அதாவது தர்க்கம் பண்ணி விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள்.
have their senses exercised, common sense exercised. தங்களுடைய மூளை அறிவினாலே ஞானேந்திரியத்தினால் அறிந்து கொள்கிற பகுத்தறிகிறவர்கள். Discern between good and evil. நன்மையின் தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறிதல். So they exercise their mind. தங்களுடைய மனதை ஞானத்தை பயன்படுத்துவார்கள். They are analytical people. அவர்கள் காரியங்களை நிதானித்து பார்க்கிறவர்கள். Why did Paul rebuke Galatian believers? ஏன் கலாத்தியரை அப்போஸ்தலனாகிய பவுல் கடிந்து கொண்டார்? He said, foolish Galatians, somebody has bewitched you. புத்தி இல்லாத கலாத்தியரே யார் உங்களை வஞ்சித்தார்கள் என்று சொல்லுகிறார். மயக்கினவன் யார்? You began in the spirit, but you are closing with fleshly enthusiasm. ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடிகிறது என்ன? Excitements of the flesh. மாம்சத்தில் இருக்கிற பரவசத்தில் முடிய பார்க்கிறீர்கள். Letting the mind into a state of neutrality is not spirituality, but it is stupidity. நம்முடைய மனதை செயல்படுத்தாமல் செயலற்ற நிலையில் நியூட்ரலில் கொண்டு வந்து வைப்பது ஆவிக்குரிய நிலை அல்ல, அது முட்டாள்தனம். About 2 years ago, I was watching a video of an American evangelist. 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு அமெரிக்க பிரசங்கியாருடைய வீடியோ ஒன்றை பார்த்தேன். Several people were vomiting in that video. Even the video was smelling vomiting. அந்த வீடியோவில் காட்டப்பட்ட படத்தில் அநேகர் வாந்தி எடுத்தார்கள். வீடியோவே வாந்தியா இருந்தது. So a question came to me first of all. எனக்கு முதலாவது உள்ளத்தில் ஒரு கேள்வி. What is the guarantee that in course of time, in revival meetings, there will not be diarrhea also? What is the guarantee? Because I am an analytical person. நான் இப்படி யோசித்து பார்த்தேன். இப்படி கூட்டத்திலே வாந்தி எடுக்கிறார்களே, அப்படியானால் வயிற்றுப்போக்கு வந்தால் என்று யோசித்து பார்த்தேன். Because diarrhea is more logical than vomiting. That is more natural. பொதுவாகவே வாந்தி என்று சொன்னால் அடுத்து பேதி என்று தான் சொல்வார். So I began to question what will happen. எனக்கு ஒரு கேள்வி, அப்படியானால் என்ன நடக்கும்? Vomiting we are collecting in buckets. இந்த வாந்தியை பக்கெட்ல சேர்க்கிறோம். What will you do when there is diarrhea? பேதி வந்தால் என்ன செய்வது? If it is solid motion, you will need baskets. அது ஒருவேளை கட்டி மலமா இருந்தா அதுக்கு கூடைகள் வேண்டும். If it is loose motion, you will need basins. And if it is old people, you will need bedpans. How does it look? Yep. How does it look? இது எப்படி இருக்குது? Is it not dishonorable? இது கனவீனமான ஒரு செயல். That's what Paul was writing to Corinthians. பவுல் அதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். Does not even nature teach you? உங்களுக்கு இயற்கையானது போதிக்கவில்லையா? சுபாவமே போதிக்கவில்லையா? Nature. சுபாவமே போதிக்கவில்லையா? He is giving a lot of finally says, அப்ப அவருக்கு நேச்சர் இருக்கு, அந்த நேச்சர் சொல்லலப்பா உனக்கு. எத்தனையோ காரியங்களை சொல்லிவிட்டு கடைசியில் முடிவுக்கு வர்றார், சுபாவமே இதை உங்களுக்கு சொல்லவில்லையா? You have all the gifts. எல்லா வரங்களும் இருக்கிறது. Corinthians had all the gifts. கொரிந்தியருக்கு எல்லா வரங்களும் இருக்கிறது. But only thing they did not have is mind. அவளுக்கு இல்லாதது ஒன்று அறிவு. So he says, does not nature teach you? உங்களுக்கு சுபாவமே இதை போதிக்கவில்லையா என்று சொல்லுகிறார். Vomiting and diarrhea, these are all obnoxious things in the presence of God. தேவனுடைய சன்னிதானத்திலே வாந்தி பேதி எல்லாம் மிக மோசமானது. We immediately quote the epileptic boy who foamed through his mouth. இதற்கு உடனே எடுத்துக்காட்டு யாருன்னா அந்த வாயிலே நுரை தள்ளின அந்த சிறு பையன். The demon had disturbed his neurological system, so he got into epileptic seizures. அங்கே பிசாசானவன் அந்த பையனுடைய நரம்பு மண்டலத்தை பாதித்தபடினாலே அவன் அந்த வலிப்பு வந்தான், அவனுடைய வாயிலே நுரை தள்ளிட்டு. It was not vomiting. அது வாந்தி கிடையாது. It was foaming. Vomiting comes from the belly, but foaming comes from the throat. இந்த வாந்தி என்பது அடிவயிற்றிலிருந்து வரும், ஆனால் இந்த நுரை தள்ளுதலிருந்து தொண்டையிலிருந்து வரும். One belongs to the digestive system, the other belongs to the neurological system. ஒன்று அதாவது வாந்தி என்பது ஜீரண பகுதியிலிருந்து வருகிறது, நுரை என்பது நரம்பு மண்டலத்திலிருந்து வருவது. If one fellow vomits in the church, சபையில ஒருவன் வாந்தி எடுத்தால்,
I tell you, everybody else will feel like vomiting because vomiting is contagious. ஏனென்றால் இந்த வாந்தி என்பது தொற்று நோய் போல, இன்னொருவரும் வாந்தி எடுக்கிறது போல உணர்வார். One fellow vomits in the bus, the entire bus will start vomiting. ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணும்போது ஒரு வாந்தி எடுத்தால் பின்னால இருக்கும் வாந்தி எடுப்பார்கள். Because it is like yawning. One fellow கொட்டாய் விட்டா எல்லாரும் கெட்டாய் விடுவான். So the same way. ஒருவருக்கு கொட்டாவி வந்தால் அந்த கெட்டாவி எல்லாரையும் பிடித்துக் கொள்ளும். So these are all contagious things. இவைகள் தொற்று நோய் போன்றவைகள். It started with laughing. சிரிப்பில் ஆரம்பித்தது. And then it came to roaring. பிறகு கர்ச்சித்தல் என்பதில் வந்தது. Then it came to barking. அதுக்கு பிறகு குலைத்தல், நாய் போல குலைத்தல். You know what they said when roaring came? இந்த கர்ச்சனை என்று சொல்கிறது வந்தபோது என்ன சொன்னார்கள்? The Lion of Judah is roaring. யூதா கோத்திரத்து சிங்கம் அது கர்ச்சிக்கிறது என்று சொன்னார்கள். Then I wanted to read the next sentence. அடுத்த வார்த்தை என்ன என்று வாசித்தேன். No answer. பதில் இல்லை. Roaring is by the Lion of Judah. கர்ச்சனை யூதா கோத்திர சிங்கம், ஓகே. Then barking is by the dogs of Samaria. கொலைப்பது சமாரியாவின் நாய்களா? First falling, முதலாவது விழுந்தார்கள். after some time crawling. பிறகு அப்படியே ஊர்ந்து போனார்கள். You know what is the latest? இப்பொழுது சமீபமானது என்ன? Hissing. அப்படியே பாம்பு போல நெளிதல். Hissing. Hissing na hissing. அப்படியே ஒரு சத்தமிடுதல். என்னது? நெளிதல். Hissing. You see, you fall. சீறுதல். You fall here and suddenly you will be found there. You will crawl underneath and you will go. விழுந்தது இங்கே, எழுங்கிறது அங்கே. And on the way hissing. வழியிலே அப்படியே சீறிக்கொண்டே போதல். I am not a prophet. தீர்க்கதரிசி இல்ல நான். And I am not the son of a prophet. தீர்க்கதரிசியின் மகனும் அல்ல. But I tell you, the next action is biting. அடுத்த வெளிப்பாடு கடித்தலா இருக்கும். Because first it is crawling. முதலாவது ஊர்ந்தார்கள். Then hissing. அடுத்து சீறினார்கள். Thirdly, கடிக்க வேண்டியதுதான். So we will need signboards in the churches hereafter. ஆகவே இனிமேல் நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட விளம்பர அட்டை இருக்கும். Beware of dogs. நாய்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Beware of cobras. பாம்புகள் எச்சரிக்கை. Beware of hawks. நரிகள் எச்சரிக்கை. Hawks. பன்றிகள் எச்சரிக்கை. Because hawks also roam. நன்றி. பன்றி உருமும். பன்றி கூட உருமும். So we will need signboards. If you are a sticker maker, prepare these stickers now itself. ஸ்டிக்கர் தயாரிக்கிறதா இப்பொழுதே தயாரித்து வச்சுக்கோங்க, நல்ல விற்பனை கிடைக்கும். Common sense. இது சொந்த அறிவு பேசும். Oh, the glorious presence of the heavenly God. பரலோக தேவனுடைய மகிமையான பிரசன்னம். With what awesomeness and with what reverence and with what diligence and with what dignity, with what discipline and with what devotion we need to go before him with trembling. Where did it all go? When did we forget all these things? இந்த மகிமையான தேவ பிரசன்னத்தில் எவ்வளவு சந்தோஷத்தோடு, பயபக்தியோடு, நடுக்கத்தோடு, ஒரு ஒழுங்கோடு, கட்டுப்பாடோடு அவருடைய மகத்துவங்களை எண்ணி நாம் சந்தோஷத்தோடு போக வேண்டும். இவைகள் எங்கே போய்விட்டது இந்த நாட்களிலே? These new revelations, new manifestations, இந்த புதிய வெளிப்பாடுகள், புதிய அசைவு என்பதெல்லாம் they don't satisfy your inner man. உள் மனிதனுடைய வாஞ்சையை திருப்தியாக்குவதில்லை. They are wells without water, according to Peter. பேதுருவினுடைய வார்த்தையின்படி இது தண்ணீரற்ற கிணறுகள். And they are clouds without rain. தண்ணீரற்ற மேகங்கள். Wells without water. தண்ணீரில்லா கிணறு. Deep but dry. ஆழமாய் இருக்கிறது ஆனால் வறட்சி. Clouds without rain. மேகம், மழை கொண்டு வராத மேகங்கள். Dense but no downpour. அங்கே மேகம் கருமையா இருக்கும். மேகம் கருமையா இருக்கிறது ஆனால் அங்கே மழை பெய்யாது. I am calling the Christian community. கிறிஸ்தவ சமுதாயத்தை நான் அழைக்கிறேன். Return to the old paths. பூர்வ பாதைக்கு திரும்பி வாருங்கள். You will find rest for your soul. உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். Return to the old path. பூர்வ பாதைக்கு திரும்பி வாருங்கள். You shall find rest to your soul. உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். There are two books I would like to recommend. இரண்டு புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். One is Holy Spirit in the Bible. Yeah. One is Holy Spirit in the Bible. வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர். Written by Dr. John Rea, R-E-A, John Rea.
ஜான் ரியே என்பவர் எழுதிய புத்தகம். All the major passages about the Holy Spirit in the Bible, he has given brief comments. வேத புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி எழுதப்பட்ட அனைத்து வசனங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் கொடுத்திருக்கிறார். Now earlier he prepared and we also reprinted it, titled The Layman's Commentary of the Holy Spirit. லேமன் கமெண்ட்ரி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்ற ஒரு புத்தகம் அவர் எழுதியிருந்தார். அதை நாம் பிரசுரித்திருந்தோம். But now he has brought for the whole Bible. முழு வேதத்திற்கும் இந்த புத்தகத்தை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். It is published by Creation House. கிரியேஷன் ஹவுஸ் என்ற புத்தகத்தினர் நிறுவனத்தினர் வெளியிட்டிருக்கிறார்கள். This is a very very balanced treatment of this subject. இந்த கருத்தை குறித்து மிக சமநிலையான உபதேசம் புத்தகம். There is another book which I don't have here, but you can note down and please buy it and read it. இன்னொரு புத்தகம் உண்டு, அதை நீங்கள் வாங்கி வாசித்துக் கொள்ளுங்கள். The first epistle to the Corinthians. The title of the book, the first epistle to the Corinthians. கொரிந்தியருக்கு முதல் நிருபம் என்ற புத்தகத்தின் தலைப்பு. It is written by Gordon Fee. கார்டன் ஃபீ என்பவர் எழுதிய புத்தகம். Very reputed Pentecostal author. மிக மதிப்பு வாய்ந்த பெந்தேகோஸ்தே ஊழியர். It is published by Erdmans. EERDMANS. Erdmans. எர்ட்மன் என்ற புத்தக நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. And those of you who would like to have a shorter and a simpler treatment, மிக எளிய விதத்தில் இவைகளை கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு I have an article titled How to Test Doctrines. உபதேசங்களை பரிசோதிப்பது எப்படி? உபதேசங்களை பரிசோதிப்பது எப்படி? That article appeared in Higher Ways, Higher Thoughts. உயர்ந்த வழிகள் உயர்ந்த எண்ணங்கள் என்ற புத்தகத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. And another article, The Doctrinal Christian. உபதேச கிறிஸ்தவன் என்ற ஒரு கட்டுரை. It has appeared in the book The Balanced Christian. சமநிலை கிறிஸ்தவன் என்ற புத்தகத்தில் இருக்கிறது.